கொஞ்சம் ஒரு ஆலோசனையா கர்த்தர் நமக்கு கொடுத்த, அது திடீர்னு நம்ம மனதில் தோன்றதுனால நானே தான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்றேன். ஒரு ஆலோசனையா புரிந்து கொள்ளுங்க. இந்த வசனங்களை கரெக்டா புரிந்து கொள்ளுங்க. பைபிள் வச்சிருங்க, தயவு செய்து பைபிள் எடுத்துங்க. கர்த்தர் நல்லவர். லூக்கா 9, 10, 12 எடுத்து வச்சுங்க. நான் சொல்லும் போது படிங்க. ஒருத்தர் லூக்கா 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம் அப்படியே வச்சுக்கோங்க. நான் சொல்லும் போது படிங்க. ஒருத்தர் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். இத படிக்கிறதுக்கு ரெடியா வச்சுக்க. அப்பதான் டைம் கரெக்டா இருக்கும். ஓகே, கர்த்தர் நல்லவர். இந்த சில நாட்களாக, கிட்டத்தட்ட 2 நாட்களாக நம்ம வீடியோவில், அந்த யூடியூப்ல போதகர்கள் என்னென்னவோ தேவையில்லாத காரியங்கள்லாம் அந்த யூடியூபில் சபையே தாறுமாறா இருக்குது. ஆகவே கர்த்தர் உண்மையாகவே இது மாதிரி காரியங்கள்ல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதை மேலேயும் கவனம் வைக்க கூடாது. நம்ம ஆச்சு, கர்த்தராச்சு, ஜீவனுள்ள வார்த்தைகளாச்சு, கர்த்தராச்சு, நம்மளுடைய ஜபமாச்சு, நம்மளோட ஊழியமாச்சு, அவ்வளவுதான். மற்ற எதையும் நம்ம காதுல வாங்கிக்க கூடாது. ஆனா இந்த நாட்டுல என்ன நடக்குதுன்னு நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கணும். வேதத்தில் எழுதப்படுது எல்லாம் நிறைவேறி கொண்டுதான் இருக்கோம். அதனால நம்ம அதை தெரிந்து கொள்வது நல்லது. மதியம் உட்காந்து அப்படிதான் நான் பார்த்துனே இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்றது, அப்ப வேதத்தை நான் பிரிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தின வார்த்தைகளே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். யாரையும் குற்றப்படுத்துவதல்ல, யாரையும் மேன்மை பாராட்டுவதல்ல. கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகளே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த RSCF கூடுகையில இம்மட்டும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி, சகோதரிகள் கூடுகை, சகோதரர்கள் கூடுகை இரண்டுமே நேர்த்தியாய் நடத்த தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். உண்மையாகவே இந்த கூடுகையில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் முன்குறிக்கப்பட்டு தெரிந்தெடுத்து கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். அதற்கு யார் பாத்திரவான்களோ கர்த்தர் அந்த பாத்திரத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கேற்ற ஆசீர்வாதங்களால் கர்த்தர் கண்டிப்பா நிரப்புகிறார், நிரப்பிக் கொண்டுதான் இருக்கிறார். அதை உணர்ந்தவர்கள் கர்த்தர் உண்மையாக வெளிச்சமாய் மாற்றுகிறார். கண்மலையின் மேல் இருக்கிற தீபமாய் வெளிச்சத்துக்கு உங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நீங்க உண்மையாகவே அதற்கு ஒப்பு கொடுத்தா கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். கர்த்தர் நல்லவர். ஆகவே இன்றைக்கும் அந்த நம்ம யூடியூப்ல வர அந்த மோகன் சி லாசர் ஐயா அவர் சொன்ன ஒரு 3 காரியங்கள் தான் பரபரப்பா எல்லாமே பேசி கொண்டிருக்கிறாங்க. அது நம்ம நிதானித்து பகுத்து அறிந்து ஆராய்ந்து கர்த்தர் நம்ம கொடுத்த ஞானத்தினால் இல்ல அவர் சொல்ற வார்த்தையின் மூலம் நம்ம அப்படி ஓரலா பார்க்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, வல்லமை இல்லா சபை ஏன் போறீங்க? வல்லமை இல்லா சபைக்கு நீங்க ஏன் போறீங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது, மேய்ப்பர்களே உங்கள் சபையில் ஏன் அற்புதம் நடக்கவில்லை? 3வது, அற்புதம் நடக்காமல் ஆராதனை நடத்தக்கூடாது, சபையை நடத்தக்கூடாதுன்ற 3 காரியங்கள் அந்த யூடியூப்ல நான் உங்களுக்கு அப்புறம் என்ன அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த அவரு அது மாதிரி பேசுனத. வல்லமையில்லா சபைக்கு ஏன் போறீங்க? சபைக்கு போக கூடாது. மெய்ப்பர்களே உங்கள் சபையில் ஏன் அற்புதம் நடக்கவில்லை? 3வது, அற்புதம் நடக்காமல் ஆராதனை நடத்தக்கூடாது. இத மாதிரி வேதத்துல எங்கேயுமே ஒரு வசனம் கூட இல்லைங்க. தேடி பார்த்தா இல்ல. இருந்தாலும் கர்த்தர் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவன் யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானன் முதல் அவர் பிரசங்கம் பண்ணது, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதையே தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மெசேஜ் கொடுக்கிறாரு. மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்போ பரலோகத்தினுடைய காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்கேற காரியங்கள் தான் அந்த கடைசி காலத்துல நாம் பிடித்து கொண்டு ஓட வேண்டும். இது நம்ம RSCF கூடுகைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. கர்த்தர் கொடுத்தார். நீ தானே பேசுற, நீ தானே பைபிள் இருந்து எடுத்தன்னா கர்த்தர் ஒரு சமாதானத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நான் அந்த பைபிளை படிச்சிருந்தேன். எங்க அப்படின்னு அப்ப கர்த்தர் கொடுத்த வார்த்தை எனக்கு இந்த வார்த்தைகள் சமாதானமா இருந்தது. அப்ப முதலாவது மனம் திரும்புவதை குறித்து தான் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க இவங்க 2 பேருமே. கர்த்தர் நல்லவர்.
மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள், உலகத்திற்கு வெளிச்சமாயிருங்கள். பூமிக்கு உப்பா இருக்கணும், உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கணும். இதே மத்தேயு 5:13 நம்ம படிக்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அதை நான் முழு வசனமா நம்மளுக்கு படிச்சுமா நேரம் போடுறதுனால நானே சொல்றேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். நம்ம கேட்ட நம்மளே பெற்றுக்கொள்வோங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை தான் முதல் நம்ம தேடணும்னு பைபிள் சொல்லுதுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடிட்டா அது எல்லாமே நம்மளுக்கு கொசுருங்க. இந்த உலகத்துல அப்படிதான் பண்ணுவாங்க. ஒண்ணு எதனா விலை வந்து ஒண்ணு வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு கொடுப்பாங்க. அலைடு ஆன்சிலரியா ஒண்ணு, ஏதோ புக்கோ எது வாங்கினாலும் ஒண்ணு கொடுப்பாங்க. பெரிய பொருள் வாங்கினா அதுக்கு ஈடா ஒண்ணு கொடுப்பாங்க. நகை வாங்குறீங்கன்னா ஒரு சூட்கேஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு சாயல தான், வேதத்தினுடைய சாயல் தாங்க இந்த உலகத்துல எல்லாமே நடக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இது அவரே செஞ்சிருவாங்க. இண்டிவிஜுவலா நீங்க கேட்டீங்கன்னா அவரே செஞ்சிருவாருங்க. இந்த அற்புதம், இந்த இது அதெல்லாம் வந்து நீங்க ஆச்சரியம் இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அது தலை மேல கூடைய வச்சுன்னு குப்பைய வச்சுங்கிற மாதிரிங்க. அது அதனுடைய சாயலே அதுதான். தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்துல வலது பக்கத்துல கர்த்தரை நம்ம சேர்த்து கொள்ளும் பொழுது நமக்கு என்ன கவலை இருக்குதுங்க? அவருடைய வலது பரத்துல இருக்கிறபடியால் அசைக்கப்பட, அவர் வலது அவர்கிட்ட இருக்கும்போது அவனுக்கு ஒண்ணுமே தேவையில்லையே. புரியுதுங்களா நான் சொல்றது? ஒண்ணுமே தேவை கிடையாது. அதான் பைபிளே சொல்லுதுங்களே, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். அவன் நன்மையோ தீமையோ விக்கிரகாரதைக்காரனோ பொறுக்கையோ யாரும் தெரியாது. ஆனா கர்த்தரை விசுவாசித்து தேடி அவர் பாதபடியில வந்துட்டா கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இது தாங்க. இதோ வாசலண்டி வந்து தட்டுறேன், ஒருத்தன் கதவை திறந்த நானு அவன் உள்ள வந்து வாசம் பண்ணுமேன்னு சொல்ற தெய்வமாச்சு நம்மளுடைய தெய்வம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்ப அதே மத்தேயு 7:9 சொல்கிறது, இப்போ தன் மகனுக்கு அப்பத்தை கேட்டா ஒருத்தன் வந்து அப்பத்தை கேட்கிறான். என் பையன் வந்து அப்பா சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கிட்டு வாங்க அப்பனா, நான் உண்மையாகவே கல்லை தந்து கொடுப்பனா இல்ல நல்லா அவனுக்கு வேண்டியது வாங்கி கொடுப்பனா? பைபிள் கேள்வி கேட்குது, நான் கேட்கல. மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பானா? தரமானதை போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் என் பையனுக்கு. என் பையன் மாம்சமான என் பையனுக்கே நான் அதை செய்யறேன்னா, என்னை படைச்சு என்னை முன்குறிக்கப்பட்டு என்னை தெரிந்து கொண்டு தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு இந்த உலகமே தோன்றாதுக்கு முன்னே என்னை முன்குறித்து அனாதி காலமாய் ஒரு திட்டமிட்டு செய்யறாரு. எனக்கு செய்யாது இருப்பாரா? 7:21 மத்தேயு 7:21 சொல்கிறது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அப்போ இந்த கடைசி காலத்துல நம்ம தேவனுடைய ராஜ்யத்தங்க முன்னோக்கி ஓடணும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்ய நாம் முற்படணும். வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாதுங்க. புரிந்து கொள்ளுங்க. இது ரொம்ப கடைசி விளிம்பில நிக்கிறோம் நம்ம. இதெல்லாம் ஏற்படுதுன்னா வருகை சமீபம். இதெல்லாம் ஏற்படுது, குழப்பங்கள் ஏற்படுது. இந்த வேதத்தை படிக்க கூடாத காலம் வரும். பைபிள் இருக்கும், வசனம் இருக்கும், எல்லாமே இருக்கும் உங்ககிட்ட. ஆனா படிக்க முடியாது. எப்படி படிக்க முடியாதுன்னா, இப்பவே நீங்க உணர்ந்து கொண்டீங்களா, இந்த ஐடி ஃபீல்டுல எல்லாமே இரவுல தான் நடக்குது. பகல்ல தூங்குறாங்க, படிக்க முடியாது. காலங்கள் மாறி போயிடுச்சு. அப்ப நம்ம ரொம்ப கடைசி விளிம்பில் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இன்னும் கூட உங்களுக்கு நான் அந்த வருகை குறித்து சொல்லணும். இப்ப நம்ம கோவிடுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணோம், அது ஒரு சாயல். ஏன் கர்த்தர் அதை நம்ம நெற்றியிலோ நம்ம வலது விரலையோ போட்ட ஏன் நீங்க போட்டுக்காதீங்க, அது அந்தி கிறிஸ்துன்னு ஏன் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அதை கண்டு சிப்பை நம்ம உடம்புல செலுத்திட்டான்னா அவ்வளவுதான், அவன் கண்ட்ரோலு. இப்ப ஏஐ இப்போ இந்த 30 நொடியில அடிச்சாங்க பாருங்க இஸ்ரேல் ஈரான 30 நொடி. அது ஏஐ என்ற ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வச்சுதான் அதை அடிச்சிருக்கிறாங்க. ஜிபிஎஸ் வச்சு அவ்வளவு துல்லியமா அடிச்சிருக்கிறாங்க.
இதே தாங்க நமக்கும் நடக்கும். இந்த சிப்பை நம்ம உடம்புல வச்சுட்டு அவன் கண்ட்ரோலுக்கு போயிடுவோம். நம்ம முன்குறிக்கப்பட்டு இவ்வளவோ நம்ம பாடுபடி நமக்கு தலைவருடைய கண்ட்ரோல் நம்ம இருக்க மாட்டோம். அதனால்தான் அதை போட்டுக்காதீங்க, அதை போடுறதுக்குள்ள நான் வந்து உங்களை கூட்டின்னு போயிடுவேன் பைபிள் சொல்லுதுங்க. இதுதான் அதனுடைய சாயலை நம்ம போட்டுக்கணும். ஆனா கோவில் எல்லாருமே போட்டுக்கணும். அது ஒரு மாதிரி. பிசாசு எவ்வளோ கிளியரா ஸ்கெட்ச் போறான் பாருங்க. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த காலத்துல இந்த யூடியூப்ல இதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள், அந்த வார்த்தையும் தேவையில்லாததுதான். கர்த்தர் நல்லவர். ஆகவே ரொம்ப ரொம்ப இந்த பெரிய பெரிய தலைவர்கள் கொண்டு தான் இந்த உலகம் அசைக்கப்படும். இந்த உலகத்துல உண்மையாகவே நிறைய பேர் பின்வாங்கியும் போயிடுவாங்க. ஆக நம்ம கூடுதல் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 7:22 சொல்லுகிறது, அநேகர் கர்த்தாவே உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, பிசாசுகளை அற்புதங்களை செய்தோம் அல்லவா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். அவங்களுக்கு பேரு அக்கிரம செய்கைக்காரர். வேதம் சொல்லுகிறதுங்க. அது பாருங்க, ஒரு ஊழியக்காரன்னா சாதாரண ஒரு ஊழியக்காரனாமே நிறைய லிஸ்ட் போட்டுக்கிறார். அதுல ஒரு பாயிண்ட், நம்மளை யாரும் குற்றம் சாட்டக்கூடாதான், நம்மளை யாரும் குற்றம் சொல்லக்கூடாதான். கர்த்தர் நல்லவர். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அதனால கடைசி காலத்துல கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டா கூட அவங்க பேரு அக்கிரம செய்கைக்காரர். ரொம்ப ஜாக்கிரதையா இந்த RSF கூடுகையில நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா போவது நல்லது. நீங்க புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். மார்க்கு 4:26 சொல்கிறது. மார்க்கு 4:26, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பனையாயிருக்கிறது. இதை மட்டும் நீங்க கொஞ்சம் எடுத்துங்க. இதை மட்டும் மார்க் 4:28 26-28 நான் படிக்கிறேன். ஆவியானவரே சோத்ரம் சோத்ரம். தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறது. அது எப்படி பயிராகுதோ அதற்கு ஒப்பனையா தான் தேவனுடைய ராஜ்யமானது இருக்குதான். ரொம்ப தெளிவா இதுல சொல்லிக்கிறேன். நான் 26 இரவில் 28 எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே இருந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். இது பாருங்க, இந்த கூடுகையில, இந்த RSF கூடுகையில நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய சாயலை வெளிப்படுத்தணும். அதுதான் வேதம் இங்க தெளிவா சொல்லுதுங்க. தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதை விதைத்து, வசனம், விதை என்பது வசனம். கர்த்தர் நமக்கு தினமும் பெரிய போதர்களை கொண்டு அநேக தேவ மனிதர்களை கொண்டு நம்ம கர்த்தர் விதை விதைக்கிறாருங்க. டெய்லி வசனத்தை நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. அப்படி கேட்கும் பொழுது அது நம்ம எப்படி தூங்கி எழுந்துக்குன்னு அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பா இருக்குது. அதனால நம்ம மிஸ் ஆகாம காலையில அழகா எழுந்து போறோம், ஜீவனுள்ள வார்த்தையில கேட்கிறோம், தியானிக்கிறோம், படுக்கிறோம். இது அப்படியே ரொட்டேட்டா இருக்குது. 1516 நாட்கள். இதுக்குதான் இந்த கூடுகை கர்த்தர் விரும்புகிறார்னு சொல்றேன். கர்த்தர் நல்லவர். எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் நம்ம முளைச்சிருக்கிறோம், பின்பு கதிரையும். இந்த கூடுகையில் அநேகர் கதிராய் மாறிக்கிறாங்க. அந்த கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். இந்த கூடுகையில கர்த்தர் நல்லெண்ணத்தில் நம்ம விதைக்கப்பட்டு முளைத்து கதிர் விட்டு அந்த கதிரிலே தானியத்தை கர்த்தர் கொடுத்து, அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், விதை என்றால் வசனம், தானியம் என்றால் உபதேசம். விதைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து அது உபதேசம். எப்படி பூ தனித்தனியா இருந்து ஒன்னா சேர்ந்த மாலையாய் மாறுகிறதோ அது போல இந்த விதையாகிய வசனங்கள் சேர்ந்து உபதேசமாய் கர்த்தர் இந்த கூடுகையில் அநேகர் எடுத்து பயன்படுத்துகிறார். அதுதான் போன வாரம் ஆசிரியா போயிட்டு மெசேஜ் கொடுத்துட்டு வந்தாரு. அப்ப இந்த கூடுகையில கர்த்தர் பலன் இருக்கிறது. அப்ப இந்த கூடுகையை கர்த்தர் விரும்புறதுனாலதான் கர்த்தர் கதிர்களை உண்டு பண்ணுகிறார்.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இது போல நம்ம கூடியில் இருக்கிற எல்லாருமே சௌந்தர்யா, மணிமாறன், நிறைய பேரை கர்த்தர் உண்மையாக எடுத்து பயன்படுத்துகிறார். கர்த்தர் நல்லவர். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான். இப்போ இந்த நேரத்துல ஆட்களை அனுப்பி அந்த தானியத்தை ஒரு களஞ்சியங்கள்ல சேர்க்கிற காலம் இந்த காலங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, வருகையின் காலம். இந்த உச்சிதமான கோதுமையை களஞ்சியங்களில சேர்க்கிற காலம். இந்த காலத்துல நம்ம ஆசீர்வாதம், அற்புதம், இது அதுன்னு இருந்தீங்கன்னா அது வேலைக்காகாதே. அதைத்தான் அவர் சொல்றாரு. அதான் வேதத்துல சொல்றாரு, இந்த காலம் தான் இந்த காலம். இந்த வசனம் இந்த காலத்திற்கு ஏற்றது. கர்த்தாவே, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, நாங்கள் அற்புதம் செய்தோம் அல்லவா, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்ய கனிவிட்டு அகன்று போங்கடா சொல்றார். கர்த்தர் நல்ல. இது என்ன காலம்? அறுவடை செய்ய அவங்கவுங்க ரத்த வெள்ளத்துல ரத்த சாட்சியா மறித்து கொண்டு இருக்கிற காலம். நம்ம கேட்டு, அதுதான் அவர் ஃபர்ஸ்ட் சொல்ற, கேட்கிறவன் எவனும் பெற்று அவனே கேட்டுப்பான். அது கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதிக்காம இருப்பாரு? தேடுகிறவன் கண்டிப்பா அதிகாலை தேடுகிறவன் கண்டடைவான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இது இண்டிவிஜுவல், சிங்குலர், தனியா சொல்லியிருக்கிறார். எவனும், எவர்களும் அல்ல, எவனும். அப்ப இதுக்கு கர்த்தரே தனிமையாய் நாம் ஓடுவது நல்லது. கர்த்தர் நல்லவர். நம்மளாச்சு, கர்த்தராச்சு, வசனமாச்சு, நம்மளாச்சு. அப்படிதான் போனோம். ஏன்னா கடைசி காலத்தில் இருக்கிறோம். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த உலகத்தின் மேல நம்ம கண்ணை வைக்க கூடாது. சிற்றின்ப மயக்கம் வரக்கூடாது. ஐஸ்வர்யவான்களை மாறத்துக்கு அந்த பொக்கிஷங்களை சேர்த்து நம்ம எண்ணம் போகக்கூடாது. சிந்தனைகளாலே கேடு உண்டாகும் பைபிள் சொல்லுது. இது காலம் அல்ல. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். கர்த்தர் நல்லவர். இப்ப படிங்க கர்த்தர் நல்லவர். லூக்கா 9ஆம் அதிகாரம் 1-2 கடகடன் படிங்க. யாருன்னு எடுத்தீங்கன்னா படிங்க. கர்த்தர் நல்லவர். லூக்கா 9ஆம் அதிகாரம் 1-2. நான் ஏற்கனவே சொல்லியே நீங்க எடுக்கலன்னா. அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் துணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். போதும். இது பாருங்க, சீஷர்கள் வராங்க. சீஷர்கள் வந்தா அவங்களுக்கு வரவழைத்து சகல பிசாசு துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் ஒரு வல்லமை அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிங்க அப்படின்னு அனுப்புறாங்களா? பிரியாக்களை சொஸ்தமாக அனுப்பினாரா? ஏன்னா அவங்க சீஷருங்க எவ்வளவுதான் அற்புதம் பண்ணாலும் இன்னும் அவங்க உள்ளவே வரல. அதனால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தும் நீதியை தேடும், அப்பெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த வசனம் இங்க இல்ல. சீஷர்களுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, 12 சீஷர்கள் வரவழைத்து பிசாசுகளை துரத்துங்க, வியாதிகள் குணமாக்குங்க, வல்லமை. அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? சில விஷயங்கள்ல அவங்க ஸ்டார்டிங்ல வரும் பொழுது இப்பதான் ஊழியத்துக்கு போறாங்க. போகும் பொழுது இதை வச்சுதான் அவங்க பண்ணணும். இதை இப்போ ஒரு அற்புதம் வந்துட்டு அதை 10 பேர் கூட்டிடுவாங்க. அங்க தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி சொல்லிட்டு வந்துடலாம். அப்ப கர்த்தருடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணு தான், தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி இருந்தாலும் சொல்லிடணும். இதுதாங்க அவருடைய பிளானு. சுகப்படுத்துறது முக்கியத்துவம் அல்ல, முதல்ல அது அல்ல. தேவனுடைய ராஜ்யம் எப்படியாவது சமயம் கிடைத்தாலும் கிடைக்கலாலும் எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லிடணும். அதுதான் அவருடைய கண்ணோட்டமே. 2வது படிங்க, 10:1-2. இவைகளுக்கு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்கள் நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். கர்த்தர் நல்லவர். இப்ப புரியுதுங்களா? இங்க பாருங்க, அங்க 12 பேரை முதலாவது சுகப்படுத்துறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை போய் சொல்லுங்கடா. ஏன்னா அவங்க இன்னும் தேர்ச்சி ஆகல. நான் வெட்டடுமான்றானுங்க, இல்ல நீ போயிட்டான எப்படி சாப்பிடுவான்றானுங்க,
இது உங்களுக்கு நேரிடக்கூடாதுன்றானுங்க. புரியல இன்னும். ஆனாலும் இங்க பாருங்க, இவங்க எல்லாமே அபிஷேகம் பெற்றவங்க. 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு, இதுதாங்க முக்கியமானது, அடிக்கோடிட்டுக்கணும், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். நீ ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அற்புதம் அற்புதம் தான் எங்க அறுவடை செய்வ? நீ தான் செடி தோங்குவ, நீ தான் ஐஸ்வர்யனா மாறுவ, நீ தான் பந்தா பண்ணி இருப்ப, கூட்டங்கள் பெருகும், பில்டிங் பெருகும். ஆனா ஆத்துமாக்கள் இடறி போயிடுமே, ஆத்துமாக்கள் நிலைநிற்காதே, காத்தடிக்கும், அந்த மணிகள் கதிர் கொட்டிடுமே, மழை வரும், அந்த கதிர்கள் தாங்காம உதிர்ந்துடுமே, கதிர்கள் சாய்ந்துடுமே. அதைத்தான் அவர் அங்கலாய்க்கிறாருங்க. தேவனுடைய ராஜ்யம் வரப்போதே, அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு முதலாவது அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சமா இருக்கிறாங்களே, ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள், புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். அப்ப புறப்பட்டு போங்க. ஆனா ஆட்டுக்குட்டியும் இருக்குது, ஓநாயும் இருக்குது. இதை நீ அடையாளம் பக்கம் நான் உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்றது அதுதான். ஓநாயும் இருக்குது, ஆட்டுக்குட்டி நாம போறோம். ஆனா சில இடத்துல சொல்றோம், ஆட்டுக்குட்டியே ஓனாயே ஆட்டுக்குட்டி தோலை போட்டுன்னு உட்காந்துங்குது ஒரு இடத்துல. இது வேதத்துல இருக்குது. அப்போ கர்த்தர் இங்க என்ன சொல்ல விரும்புறான்னு புரிந்து கொள்ளுங்க. அறுப்பு மிகுதி, வேலையாட்களுக்கு கொஞ்சம். ஆகையினால வேலையாட்களை அனுப்பும்படி எவ்வளோ வேண்டாருங்க, கெஞ்சிறாருங்க. ஆனா தரமானவங்க இல்லைன்றதுனாலதான் கர்த்தர் இன்னும் பொறுமையா இருக்கிறாருங்க. கர்த்தர் நல்லவர். ஆனா நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. நம்ம சத்தியத்தை சொன்னா வந்துறதுக்கு இருக்கிறாங்க. ஆனா ஆட்கள் கொஞ்சமா இருக்குது. இது மாதிரி காலத்துல நம்ம உலகத்தின் மேல ஆசையை காமிச்சு சிற்றின்ப மயக்கத்தினால் நம்ம உஸ்பேத்தினே இருந்தா, அவனை ஓட விட்டுனே இருந்தா, அவன் எங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருவான்? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை, அதுதான் சொல்றாரு, மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி அப்படின்னு சொல்றாருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த கூடுகையில கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இதே 10ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சுஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். 9வது வசனமா தான் சொல்லு, அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சுஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லுங்கள். அப்ப எங்க சுத்தி பார்த்தாலும் அவருடைய அங்கலாய்ப்பு, அவருடைய சிந்தனை, அவருடைய பேச்சு, அவருடைய எண்ணம் எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே இருக்குது. கர்த்தர் நல்லவர். அடுத்தது லூக்கா 12ஆம் அதிகாரம் 31, 32. தென் தேசத்து ராஜஸ்திரீ, பைபிள் வச்சிருக்கீங்களா? படிக்க முடியும் உங்களால? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லையிலிருந்து வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். அப்போ இந்த குற்றம் சுமத்துகிற விஷயத்துல இப்ப உலகத்துல எல்லாம் அப்படிதாங்க நடந்துன்னு இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளும். ஒருத்தரை மாத்தி அவங்க சொல்றது எல்லாமே பெரிய பெரிய சபைங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப இங்க என்ன நடக்குது நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10, 11. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், 12வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரகாரனைப் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள்.
ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். புரியுதுங்களா? இது என்ன பண்றாரு இவரு? எல்லாருக்கும் ஒரே அனைத்து எல்லா சபையும் அப்படியே ஆசீர்வாதம், அப்படியே அற்புதம், அப்படியே பெருகுகள், அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் பகிர்ந்து கொடுக்கிறாருங்க. புரியுதா ஐயா? நாங்க சொல்லு புரியுதுங்களா? ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்கள் போதிக்க கடவன். ஒரு உதவி செய்யறாரு ஒருத்தர், தேவனை மகிமைப்படுத்துவது செய்வார். அவருக்கு மகிமை எல்லாமே சதாகாலம் உண்டாரு. பெரியமான உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பச்சை அக்கினை குறித்து ஏதோ புதுமை என்று தெரியாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கை கொண்டு மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இந்த கூடுகை RECF கூடுகை அவர் பாடுகளுக்கு பங்காளர்கள். அதனாலதான் போராட்டக்கள ஜப கூடுகைன்னு வச்சிருக்கிறோம். அவருடைய பாடுகளுக்கு பங்காளர்கள் நம்ம. அப்ப நம்ம ரொம்ப எல்லாவற்றையும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நிதானமா யோசித்து பார்க்கணும். நம்ம போகிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப ஜாக்கிரதையா எச்சரிக்கையா போகணும். எதுலயும் போய் நம்ம சிக்கிக்கு கொள்ளக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் மீது நியமிக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். இந்த தூஷணை இது பாருங்க, அவர்களாலே தூஷிக்கப்படுது. அந்த உலகத்துல இருக்கிறவங்கனால தூஷிக்கப்படும் தான் திரும்ப கேட்கிறாங்க. இவர் ஏன் ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு, இவர் ஏன் கண்ணாடி போடுறாரு, இவர் ஏன் உடம்பு முடியல போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல பத்துக்கிறாரு, அவங்க மணியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய்க்கிறாங்க. புரியுதுல சொல்றது? இதுதான் தூஷிக்கப்பட்டது. நம்ம அமைதி அந்த ஒண்ணுமே இல்லைங்க. அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்ப நம்ம ஜாக்கிரதையாய், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமுள்ள ஆவியான உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் என்பதை நீங்க சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். தேவ ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாரா? இருந்தா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தா சிந்தனை இருக்கும். அதை குறித்து தான் நீங்க மேன்மை பாராட்டுவீங்க, அதை குறித்து தான் உபதேசிப்பீங்க. உங்க சிந்தனை அதிலேயே தான் இருக்கும். எப்ப பதில் சோதரம் போட்டு இருப்பீங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆவியானவரே உமக்கு நன்றி. சோதரம் சோதரம் சோதரம். படிச்சு அந்த வசனம் படிங்க. மத்தேயு 24:24 200 படிங்க. மத்தேயு 24:24. ஆவியானவரே சோதரம் 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 சோதரம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவாங்க 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 அங்கங்க எழும்புவாங்க. நான் அது பாருங்க, பொதுவான வார்த்தை இது. நான் யாரையும் குற்றப்படுத்தல. ஆனா வேத வசனத்தை மட்டும்தான் நான் வாசிக்கிறேன். என்னுடைய சுய வார்த்தைன்னு எதுவும் பேசல, வசனம் தான். கள்ள கிறிஸ்துகளும் ஏனெனில் யூடியூப்ல வருகிற எல்லா காரியங்களும் ஒருவர் குறை சொல்லி கொண்டு ஒருத்தர் பேசி, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால். நான் ஏன் இவ்வளவு கத்தி பேசுறேன்னா, கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். ரொம்ப பொறுமையோடு கர்த்தர் மறைச்சு வச்சுதான் நம்மள கர்த்தர் கொண்டு போறாருங்க. நம்ம எங்கேயுமே தலகணம் மண்டையில ஏறவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா எச்சரிக்கையா போனோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர் நம்ம. எங்கேயும் போய் வஞ்சிட்டு நம்ம அந்த வஞ்சனைக்குள்ள போயிடக்கூடாது. வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். எங்க ஒரு அடையாளம் கேட்கிறாங்களோ, எங்க ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறாங்களோ, அங்க வஞ்சிக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த கடைசி காலத்துல அற்புதங்கள் அவரே செஞ்சுட்டு போவாருங்க. நீங்க வாயை திறந்து விசுவாசிகள் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்க விசுவாசிங்க, நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க, கேட்டா கொடுத்துருவாரு அவரு இது பாருங்க, அவர் மனதுருகுகிற தெய்வம். நீங்க கேட்கலையேன்னு தான் அவரு வருத்தப்படுறாரு. நம்ம ஆகும்னா எங்கெங்கயோ ஓடி நிக்கிறோம். நம்ம முழங்கால் யுத்தம் பண்ணும் போது நம்மளை மிஞ்சி எங்க போவார் அவரு? நம்மளை முன்குறித்து தானே நம்மளை அழைத்திருக்கிறாரு. அவருடைய சித்தத்தின்படிதான் நம்ம நடந்துட்டு இருக்கிறோம்.
தேவனுடைய ஆவி மகிமுள்ள ஆவியான உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் நம்மளுக்கு ஊர்ஜிதமா சொல்றாரு. எழுப்பி பிரகாஷ் வழி வந்தது கர்த்தருடைய மகிமை உதித்ததுன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தைய ஒரு பேசா புடிச்சு கொண்டே ஓடுனீங்களா இருள் உங்ககிட்ட வராதுங்க. இதுக்கு ஒரு சூழ்நிலைகள் நம்ம கிட்ட வராது. எழும்பி பிரகாஷம் ஒளி வந்துச்சு, கர்த்தருடைய மகிமை மேல உதிச்சிச்சு. அந்த உதிக்கிறத எத்தனை நீ அநேக இடங்களுக்கு போ, பூமியின் கடையாந்தரங்களில போ, அந்த வெளிச்சத்தை காண்பி. அந்த வெளிச்சம்னா தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கணும்? கண்மலை மேல எரிகிற தீபமா இருக்கும். அந்த தீபம் அணையாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆவியானவர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது, போதும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு வசனம் மட்டும் எடுங்க ஐயா. ஐயா ஆதியாகமம் 1:1 ஒருத்தர் எடுங்க. எரேமியா 4:22, 23 ஒருத்தர் எடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நிறைய வசனங்கள் இருக்குது. நேரம் இல்லை, நம்ம ஒரு ஆலோசனை சொல்றோம். 4ஆம் அதிகாரம் 22, 23. ஃபர்ஸ்ட் ஆதியாகமம் 1:1 படிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். போதையா இன்னொரு படிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது. ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. தலைவர் தான் சிருஷ்டித்தாரு. ஆனா ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. ஏன்னா அவரை யாரும் அறியல. அப்ப அவர் அறியாத இடத்துல கர்த்தரை பற்றி அறிவு எங்க இல்லையோ அந்த இடத்துல ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்குங்க. புரிந்து கொள்ளுங்க. ஆவியானவர் அசைவாடுனா வெளிச்சம் வந்துடும். வெளிச்சகம் உண்டாக கடவுள் ஒரு வார்த்தை சொன்னா போதும், வெளிச்சம் வந்துடும். இந்த ஆரியசிய கூடுகையில கர்த்தர் வெளிச்சத்தை சத்தமா சொல்லி இருக்கிறாரு உங்க காதுல. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. நிச்சயித்துக் கொள்ளுங்க, சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்க. நீங்க கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிச்சுன்னு இருக்குது. கர்த்தரை பற்றி அறிவு எங்க இல்லையோ அததாங்க சொல்றாருங்க. ஆதியே இன்னொரு படிங்க, படிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆழம் இருக்குது, இருள் இருக்குது. ஆழம் இருக்குது, இருள் இருக்குது. ஆவியானவர் அசைவாடுறாரு. ஆனா அறியவில்லை. ஆனா அறியாதவங்களுக்கு ஒழுங்கின்மை வெறுமையும் காணப்படுங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். எரேமியா படிங்க. எரேமியா 4:22, 23 படிங்க. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. வெறுமையா இருந்தது. இருங்க போதும் ஐயா, பாருங்க. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. பாருங்க, என் ஜனங்களோ மதியற்றவர்கள். ஏன்னா ஆழம் இருள், ஒண்ணுமே புரியல, தெரியல அவங்களுக்கு. என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அறியவில்லை. எங்க அவரை அறியாம இருக்கிறாங்களோ அங்க ஜனங்களோ மதியற்றவளா இருப்பாங்க. அங்க என்ன இருக்கும்? ஒழுங்கின்மையும் வெறுமையா இருக்கும். அவரை அறியலனா. புரியுதா? ஏன்னா சொல்லு, புரியுதா இல்லையா ஐயா? புரியுதுங்களா ஐயா? சோத்திரம். இதை கேட்கறதுக்கே என் தொண்டை தண்ணி போயிடும் போல. பூமியை பார்த்து ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. வானங்களை பார்த்து ஒளி இல்லை. ஆகையினால அவரை அறிகிறதே அறிவு, அவரை அறிகிறதே நித்திய ஜீவன். அவரை அறிந்து கொள்ளணுங்க. அவரை கரெக்டா அறிந்து கொள்ளணும். அப்படி அறிந்து கொண்டா கர்த்தர் உண்மையாக வேத வார்த்தையை அறிந்து கொள்ளதினால வல்லமையும் வேத வார்த்தையின் மூலம் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம்.
அவரை அறிந்து கொள்ளணுங்க. இந்த வேத வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை அறிந்து கொள்ளுதல் தான் வல்லமை. நீங்க வேற எதோ வல்லமை, வேற எதுவுமே அந்த அற்புதம் ஆச்சரியம் எல்லாம் வல்லமை இல்லைங்க. அது வல்லமை இல்ல. வேதம் அதை வலியுறுத்தவே இல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வல்லமை என்பது வேற. கொலோசியர் 1:27-29 சொல்கிறது, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கி இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்தினார். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அந்த கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இதாங்க வல்லமை. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினாக நிறுத்த வேண்டும். அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்குள்ளும் புத்தி சொல்லி அந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். 4வது, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். நல்லவர். இப்ப புரியுதுங்களையா? இதான் கொலோசியர் 1:27-29 பாருங்க. நான் ஒரு வாட்டி சொல்றேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கி இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானாரே. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்மளை போதிக்கும்படி, அதை தெரியப்படுத்தும்படி தான் உண்மையா தெரிந்து கொண்டாருங்க. அதுதான் ஒரு திட்டம், அதுதான் அவருடைய சித்தம். அது பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அதனால்தான் உங்களை தெரிந்து கொண்டார். இது பெரிய ஒரு ரகசியம். இது இந்த ரகசியத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று நீங்க புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொண்டீங்கன்னா, 1, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். உங்களுக்குள்ள இருக்கிறாரு, எழும்பி பிரகாசிக்க அவரை கிரியை செய்கிறாரு. அவருடைய வெளிச்சம் தான் உன் தலை மேல உதித்து கொண்டிருக்கிறது. அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை எல்லாருக்கும் கொடுக்க சொல்றாரு. அந்த நம்பிக்கை உங்க கிட்ட இருக்குது பாருங்க. நான் இப்ப சொல்றேன் பாருங்க, நீங்க எதுக்கும் சோர்ந்து போவாதீங்க. மெசேஜ் கொடுத்தா கூட முன்னாடி வந்து கொடுக்காதீங்க. உங்களுக்கு கர்த்தர் 4.5 வருஷம் பயிற்சி கொடுத்திருக்கிறாரு. நீங்க தைரியப்படுங்க, திடன் கொள்ளுங்க, தைரியமா இருங்கன்னு சொல்றேன் பாருங்க. இது தாங்க கர்த்தர் உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்றார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். 2வது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினாக நிறுத்த வேண்டும். இது 2வது ரகசியம். 3வது, அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்துடன் உபதேசம் பண்ணுகிறோம். 3. 4வது, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறவருடைய பலத்தின்படி நம்ம வல்லமையாய் கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறாரு. 4. 5வது, அதனால தான் இந்த போராட்ட களத்தில் நின்று நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஐயா, நான் சொல்றது வசனம். கொலோசியர் 1 யார் எடுத்தது வச்சிருக்கீங்களா? 29வது வசனம் படிங்க. 29வது வசனம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இப்ப இந்த போராட்ட காலத்துல ஏன் பெயர் வச்சு உங்களை இழுத்தாருன்னு தெரியுதா? இந்த போராட்ட காலம் எப்ப வச்சுது? கோவிட்ல வச்சுது. அப்ப இப்ப இந்த ரகசியத்தை புரிஞ்சு கொண்டீங்கன்னா, இப்ப ஏன் இந்த மெசேஜ் உங்களுக்கு சொல்றாருன்னா, இந்த தேவ மனுஷன் வல்லமை இல்லா சபைக்கு ஏன் போறீங்க? மேய்ப்பர்களே, உங்கள் சபையில் ஏன் அற்புதம் நடக்கவில்லை? அற்புதம் நடக்காமல் ஆராதனை நடத்தக்கூடாது. எங்கயா இருக்குது வேதத்துல இது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இத தாங்க சொல்லணும். தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது. நீங்க உப்பா இருக்கணும், பூமிக்கு உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். இந்த ஆசீர்வாதம், இந்த வீடு கட்டணும், இந்த கை கால் போயிடுச்சு கை இழுத்துக்கணும், இதெல்லாம் கர்த்தர் பார்த்து பாருங்க. நீங்க கூப்பிடுங்க. கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இந்த வார்த்தை பாருங்க, எழுத்து கூட மாறாது. ஒரு எழுத்து மேல இருக்கிற புள்ளி கூட மாறாது. அவர் சொன்னது சொன்னதே. அப்படி நீங்க இந்த வார்த்தைகளை தள்ளி நீங்க வேற ஏதாவது போதிக்கிறீங்கன்னா
இதுதான் கள்ள கிறிஸ்து, இதுதான் கள்ள போதகம். ஏன்னா இதுல எழுது கூட்டவும் குறைக்காது, குறைக்கவும் கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகவே உண்மையாகவே தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் தாமே பலனை கொடுத்து இந்த போராட்ட காலத்தில் இன்னும் போராட தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னும் ஒரே ஒரு வசனம், மத்தேயு 18:20 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியாக ஆலயமாகிய சரீரம் இன்னொரு ஆலயமாகிய பரிசுத்த ஆவியினாலே சரீரத்தோடு சேர்ந்து இயேசுவின் நாமத்தினால் இருக்கும் பொழுது அது இயேசுவின் ஆலயமாக மாறி இயேசுவின் ஆலயமெல்லாம் ஒன்று கூடுகிற அந்த இடத்துல பிதாவின் ஆலயமாய் மாறுகிறது. இதை நான் ஒரு பட்சி எழுதி வச்சிருக்கிறது பாருங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி, திருத்துவ தேவர்கள், இவர்கள் நம்ம தான் தேவனுடைய ஆலயம், நம்ம தான் தேவனுடைய நம்மளே ஆலயமா மாற்றிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த தேவனுடைய ஆலயம் பரிசுத்த ஆவியை பெற்று சரீரம், பரிசுத்த ஆவி, அடுத்தது நம்ம இயேசுவின் ஆலயமாக நம்ம மாறி எல்லாரும் சபைகளுக்கு போகும் பொழுது அது பிதாவின் ஆலயமா மாறுதான். இதுக்கு தாங்க சபைக்கு போயிட்டு நம்ம இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய உபதேசத்தை கேட்க நம்ம போறோம். அற்புத அடையாளங்களுக்கு போக, அற்புத அடையாளங்களுக்கு போறோம், விழுந்துருவான், அற்புதத்தை பெற்றுக்கொண்டு சொலங்கலம் ஓட்டான். 10 பேர்ல ஒருத்தன் தான் வந்து சொன்னான். அற்புதத்தை பார்த்து பார்த்து வளர்ந்தவன் நான் இன்னைக்கு எப்படி இயேசுநாதரே எதிர்க்கிறான், கடிந்து கொண்டான்னு இந்த பைபிள். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை, அதனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்த ஒரே ஒரு சீசன் இருந்தான். அவன் தான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்ட யோவான். புரிந்து கொள்ள, நம்ம எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ற. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகவே ஆவியானவரே சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். கர்த்தர் நல்லவர். ஆகவே நம்ம இந்த காலங்களில, கடைசி காலங்களில கர்த்தர் நம்மை உண்மையாகவே எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த போராட்ட கால ஜெப கூடுகை மறைந்துதான் இருக்கும். கர்த்தர் ஒரு நாளைக்கு வெளிச்சத்துல கொண்டு வருவார், கண்ணில் எரிகிற தீபமாய் மாற்றுவார். ஜாக்கிரதையா, எச்சரிக்கையாய் நீங்கள் ஒவ்வொரு அடியும் நம்ம வைக்கிற கால்கள் உண்மையாகவே இருளா கூட இருக்கலாம். அந்த இருளுல இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் தான் தீபமாய் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். நீங்க இடதுபுறம் வலதுபுறம் சாய்வீங்க, வழி இதுவே நம்மளுக்கு கர்த்தர் தான் நம்மளை வழி நடத்துவாருங்க. இதற்கு நம்ம ஜாக்கிரதையாய் போவோம். இப்ப நம்ம கேட்ட அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை பிசாசு கேட்டு இருப்பான், நமக்கு நிறைய சோதனையை கொண்டு வருவான். ஆனாலும் எழுதி போகாதபடி நமக்காக யுத்தம் செய்கிற தெய்வம், நமக்காக ஜெயக்கொடியை ஏற்றுகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று ஒவ்வொரு நாளும் சொல்லணுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லணும், நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் எங்களுடைய வலது பரிசத்திலே இருந்து ஜெயக்கொடி எங்கள் குடும்பத்தின் மேல் ஏற்றி கர்த்தர் எங்களுக்கு காவல் வைத்திருக்கிறார். தேவ தூதர்களை காவல் வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் பிரயோஜனமாய் இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தர் கொழுந்து விட்டு எரிகிற அந்த அக்கினியை உண்மையாகவே எரிய விடுவாராக. இந்த கடைசி காலத்துல நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து பழுகி பெருகி அநேக ஆத்துமாக்களுக்கு உண்மையாகவே பிரயோஜனமாய் அநேகரை அறுவடை செய்கிறவர்களாய், ஆட்களோ குறைவா இருக்கிறதுனால நம்ம அறுவடை செய்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் தாம் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக செல்றதை ஜெபம் பண்ணி முடிப்பார்.